வாங்க சார், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஏன் நெஞ்சு பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? வலிக்குதா? இல்லைங்க தீபா, நான் உங்ககிட்ட ஆமா ஏன் தனியா நிக்கிறீங்க? வீட்ல யாரும் இல்லையா? என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. முன்ன மாதிரி நீங்க கலகலப்பா பேசுறதே இல்ல. கொஞ்சமா சிரிச்சு கொஞ்சமா பேசுறீங்க. என் மேல கோவமா இருந்தா சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். ஐயோ, உங்க மேல கோவமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்ககிட்ட இத குடுக்கலான்னு தான் வந்தேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் நீங்க கதவை பூட்டிட்டு இருக்கும்போது. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. கஷ்டப்பட்டு இட்லிக்கு மாவு அரைச்சு இன்னைக்கு தான் செஞ்சு பார்த்தேன். பாட்டி சுடுற இட்லி பூ மாதிரி இருக்கு, நான் சுட்டா கல்லு மாதிரி இருக்கு. ஏனே புரியலையே. கல்லு மாதிரி இருக்கா? ஆமா, மாவு கரைக்கும் போது பேக்கிங் சோடா போட்டு கரைக்கணுமே, கரைச்சிங்களா? இல்லையே. அப்ப அப்படிதான் இருக்கும். தலையில பூ வச்சிருந்தா மட்டும் இட்லி பூ மாதிரி வராது. மாவு அரைக்கும் போதே பக்குவமா அரைக்கணும். அரிசி, உளுந்து, வெந்தயம், குஷ்பு மாதிரி இட்லி வேணும்னா ஜவ்வரிசி இதெல்லாம் சரியான அளவுல ஊற வச்சு பக்குவமா அரைச்செடுக்கணும். அரைச்ச மாவை அதிகமா புளிக்கவும் விடக்கூடாது, அதுக்காக புளிக்காமலும் இருக்கக்கூடாது. மாவை கரைக்கும் போது உப்பு, சோடாப்பு ரெண்டும் சரியான அளவுல சேர்த்து நல்லா நுரைக்க கரைக்கணும். நுரைக்க கரைச்ச மாவுல தான் இட்லி பூ மாதிரி வரும். சார், இப்போ சொல்றேன், உங்களை கட்டிக்க போற மகராசி கொடுத்து வச்சவ. என்னமா சமையல் குறிப்பு சொல்றீங்க? சொன்னா மட்டும் பத்தாது, செஞ்சு காமிக்கணும். அப்பதான் எனக்கு புரியும். நானும் வந்துடுறேன் சார். ஆட்டத்துக்கு என்னையும் சேர்த்துக்கோங்க. இந்தாங்க சாவி, கிளம்பலாமா?